ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் செலினியம் ப்ராஜெக்ட்டை எப்படி செட்டப் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு நார்மல் ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதில் ஜாவாவோட ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ண முடியும். அந்த ப்ராஜெக்டை நம்மளால் செலினியம் கூட டெவலப் பண்ண முடியாது. அதுக்கு முதல்ல செலினியமோட லைப்ரரிஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ தட் அது ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்டாக மாறும். இப்போ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஜாவா ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் நேம் test automation. Finish. ஓகே, இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ள source module info டாட் ஜாவான்னு இருக்கு. நான் இதுக்கு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ண போறேன். நியூ வெப் டாட் பேசிக் டாட் automation. ஓகே, இந்த மாடியூல் இன்ஃபோ டாட் ஜாவான்றதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, இதுக்குள்ள ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஆட்டோமேஷன் லான்ச். ஓகே, ஓகே. ஸோ நம்ம கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு, ஒரு ப்ரோக்ராம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செலினியம் கோட எழுதணும்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல என்ன தேவை? செலினியம் லைப்ரரி தேவை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம லைப்ரரிஸை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் செலினியம் ஜார்ஸ் போடுறேன், ஜார் ஃபைல்ஸ். ஓகேவா, இதுதான் செலினியமோட லைப்ரரிஸ் சர்ச் பண்ணுற அப்ரோச். ஓகே, செலினியம் டவுன்லோட்ஸ் பேஜ்க்கு போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட லேட்டஸ்ட் ஜார் ஃபைல் வெர்ஷன்ஸ் காட்டும். ஸோ நம்ம எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜுக்கான லைப்ரரிஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் இந்த கோர்ஸில் ஜாவா. ஸோ நான் ஜாவாவை கிளிக் பண்ணுறேன். சம்டைம்ஸ் சஸ்பீஷியஸ் டவுன்லோட் பிளாக்னு வரும். நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் சஸ்பீஷியஸ் ஃபைல்னே கொடுங்க. ஸோ எனக்கு ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆயிருக்கு. சரியா, செலினியம் ஜாவா 4.35.0 இருக்குல்ல, இதை நான் காப்பி பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, ஓகே. செலினியம் ஜாவா கோர்ஸ்னு என்னோட கோர்ஸோட ஃபோல்டர் இருக்கு. சரியா, இதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன், இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, என்னோட ஜார் ஃபைல் ஜிப் பண்ணியிருக்கு. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட் ஆல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு, ஜிப் ஆகல, இப்போ அன்ஜிப் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா செலினியம் லைப்ரரிஸும் நமக்கு கிடைச்சிரும். தட்ஸ் ஃபைன். இப்போ என்னன்னா, இதை நம்ம ப்ராஜெக்ட் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுங்க, பில்டு பாத்துன்னு கிளிக் பண்ணுங்க, கான்ஃபிகர் பில்டு பாத். ஓகேவா, இதில் லைப்ரரிஸ்னு ஒரு டேப் இருக்கும். ஓகே, இந்த லைப்ரரிஸ் டேப்பில் ரெண்டு விஷயம் இருக்கும், மாடியூல் பாத், ஒன்று கிளாஸ் பாத். மாடியூல் பாத்துக்குள்ளே தான் நம்மளோட ஜாவாவோட பேசிக் ஜேஆர்இ லைப்ரரி இருக்கும். அதை விட்டுருங்க, கிளாஸ் பாத்தை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளாஸ் பாத்தை கிளிக் பண்ணிட்டு ஆட் இதுக்குள்ளே தான் நம்ம ஜார்ஸை மேப் பண்ணணும். ஓகே, ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த ஜார் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. எல்லா ஜார்ஸுமே இந்த இடத்துல தான் இருக்குது. கரெக்டாக கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஓப்பன் கொடுங்க. ஸோ நமக்கு எல்லா ஜார்ஸுமே கிடைச்சிரும். எல்லா ஜார்ஸுமே இம்போர்ட் ஆயிடுச்சு கிளாஸ் பாத்துக்குள்ள.
அதுக்கப்புறம் அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைப்ரரின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று ஆட் ஆயிருக்கு. இதில் எல்லா செலினியமோட லைப்ரரிஸ் நம்ம மென்ஷன் பண்ணதெல்லாம் இம்போர்ட் ஆயிடுச்சு. இன்னவே நம்மளோட ப்ராஜெக்டில் செலினியம் கான்ஃபிகர் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌசரை இனிஷியேட் பண்ணுறதுக்கு செலினியம் என்ன கோட்னா வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர். ஓகே, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு எரர் அடிக்கும். இதை நம்ம இம்போர்ட் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே சேஞ்ச் டு வெப் டிரைவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா, இம்போர்ட் பண்ணுறதுக்கு. அதை கிளிக் பண்ணணும். அண்ட் இங்கேயுமே சஜஷன் கொடுக்கும். இதோட மவுஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு காமிக்கும் இம்போர்ட் குரோம் டிரைவர். ஸோ ஓகே, நம்ம கோடு எழுதியிருக்கோம். அதுக்கான பேக்கேஜை மேலே இம்போர்ட் பண்ண சொல்லும். நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ப்ரௌசரை இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் தான். செகண்ட், அந்த ப்ரௌசரை லான்ச் பண்ணணும் இல்லையா, அதுக்கு driver.get. ஓகே, இதுக்குள்ளே தான் அப்ளிகேஷனோட யூஆர்எல் போடணும். அப்ளிகேஷனோட யூஆர்எல் வந்து கம்ப்ளீட் யூஆர்எல் போடணும். https://google.com. ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ குரோம் லான்ச் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே google.com அப்ளிகேஷனும் லோட் ஆயிடுச்சு. இதை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணுவோமா? அதுக்கான கோடு வந்து driver.manage.window.maximize. ஓகே, ஓகேவா? இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு லைனை ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ப்ராஜெக்ட் கரெக்டாக லான்ச் ஆகி ஒர்க் ஆகுது. அதுக்கான காரணம் செலினியமோட 4.6 வெர்ஷன் தான். ஓகேவா? இதுக்கு முந்தின வெர்ஷன்ஸில் செலினியமை செட்டப் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க சம் இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்போ தான் அது லான்ச் ஆகும். அதுக்கான ஓல்டு கூட நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த டெஸ்ட் 2ன்ற ப்ரோக்ராம்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 2 ஸ்டெப் இருக்குது. அது என்னென்னா, நம்ம குரோம் டிரைவர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணுறோமோ அந்த ப்ரௌசரோட EXE ஃபைல், ஓகேவா, டிரைவர் ஃபைல்னு சொல்லுவோம். அதை அந்த டிரைவர் ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். அதை சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பாத்தை இந்த லைனில் கொடுக்கணும். system.set property ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி webdriver.chrome.driver அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண குரோம் டிரைவரோட பாத்தை கொடுக்கணும். எந்த இடத்துல இருக்கோ அதை நம்ம ஃபுல்லாக கொடுக்கணும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஆட்டோமேட் பண்ண போகிறீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர்னு ஒன்று இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த இடத்துல ஃபயர்ஃபாக்ஸ்னு வரும். ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ண பார்த்து இங்கே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் நார்மலாக வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர், அதுக்கப்புறம் driver.getன்னு கொடுத்து அந்த அப்ளிகேஷன் யூஆர்எல் போட்டால் அப்ளிகேஷன் லான்ச் ஆகும். சரியா? ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான் இதெல்லாம். ஆனால் என்ன மெயினாக சொல்ல வரேன், இந்த பாத்துன்ற ஒரு விஷயமே இப்போ லேட்டஸ்ட்டாக வர செலினியமில் கிடையாது. முந்தனைய செலினியம், அதாவது ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணவங்களாம் மேனுவலாக போயிட்டு அந்த குரோம் டிரைவரை டவுன்லோட் பண்ணணும். பட் நான் ஏன் இதை சொல்லலை அப்படின்னா, இப்போ இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு அது தேவையே இல்லை. நீங்கள் லேட்டஸ்ட்டு செலினியம் 4.6 4.4க்கு மேலே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே தேவையில்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜார்ஸை மட்டும் கான்ஃபிகர் பண்ணால் போதும். பழைய வெர்ஷனில் நம்ம அந்த ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு குரோம் டிரைவரை டவுன்லோட் பண்ணி மேப் பண்ணியிருந்தோம். இப்போ அது எப்படி தேவையில்லாமல் போச்சுன்னா, இப்போவும் அதுக்கான தேவை இருக்குதான். பட் என்னென்னா, இந்த வெப் டிரைவர் மேனேஜர்னு ஒன்று இருக்குது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக இப்போ டவுன்லோட் பண்ணிக்கும்.
இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனோட ஒரு பெனிஃபிட் அது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயுமே குரோம் டிரைவர் டாட் இஎக்ஸி டவுன்லோட் ஆகிருக்கு அண்ட் மேப் ஆகிருக்கு. பட் அது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும் இன்டர்நெட் மூலமாக. அது எங்கே இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள். சி ஓகே யூசர்ஸ் SADAG இந்த யூசர் நேம், உங்கள் சிஸ்டமோட யூசர் நேம், அதுக்கப்புறம் டாட் கேட்ச், அதுக்குள்ளே செலினியம் ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே குரோம் டிரைவர் இருக்கும், Win64 வெர்ஷன் குரோம் டிரைவர் டாட் இஎக்ஸி. பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் நம்ம மேனாக டவுன்லோட் பண்ண இஎக்ஸியை ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்கிரிப்டே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுவே ரெஃபர் பண்ணிக்குது. ஸோ தட் ஈஸி. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராப்பராக லைப்ரரிஸை மட்டும் இம்போர்ட் பண்ணால் போதும். அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இது ஒரு பேசிக்ஸ் ஆஃப் செட்டப்பிங் த செலினியம். ஓகேவா? இதுவே நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஃப்ரேம் ஒர்க்லாம் ஒர்க் பண்ணும்போது இன்னும் எஃபிஷியன்ட் வேவாக ஒரு லைப்ரரிஸை எப்படி இம்போர்ட் பண்ணலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மேவன் நம்ம ஒரு கான்செப்ட் படிப்போம், லைப்ரரிஸை டிபெண்டன்சின்ற ஒரு கான்செப்ட் படிப்போம். அதனால் ஈஸியாக ப்ராஜெக்டில் அந்த லைப்ரரிஸ் கான்ஃபிகர் ஆகிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பட் நான் அதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் மேனுவலாக லைப்ரரிஸை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுற கான்செப்ட்ஸ்லாம் ஃப்ரேம் ஒர்க் படிக்கும்போது நம்ம கற்றுக்கலாம்.